வெவ்வேறு குடும்பத்துல ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறக்குது. இப்படி பிறந்த இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் படிக்கும் போது திக் ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆண் நபர் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த பெண் தோழி அவங்களுக்கு கஷ்டப்பட்டு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா அப்புறம் அந்த ஆண் நபரோட மனைவி ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. தூங்கி எந்திரிச்ச உடனே தான் கணவர் அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்றதும், நேர்ல பார்த்தா தொட்டு பேசுறதும், அடிச்சு பேசுறதும், அவர் சாப்பிட்டுட்டு இருந்தா அவர் தட்டுல இருந்து எடுத்து சாப்பிடறதெல்லாம் பார்த்துட்டு அந்த பெண் தோழி மேல சந்தேகப்பட்டு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்த இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் தோழிக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் கழிச்சு இவங்க வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறாங்க. இவங்களுமே அந்த பத்திரிக்கையை பார்த்துட்டு காது குத்துற ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போறாங்க. அங்க போன அப்புறம் அந்த பெண் தோழி அந்த ஆண் நபரோட மடியில உட்கார வச்சு தான் பிள்ளைக்கு காது குத்துறாங்க. இத பார்த்த அந்த பெண் இப்படிப்பட்ட ஒரு புனிதமான உறவை நம்ம சந்தேகப்பட்டுட்டுமேன்னு சொல்லி கண் கலங்கி நின்னாங்க. ஏன் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. என்ன சொல்ற நீ இன்விடேஷன் பார்க்கல, உன் பேர் தானே தாய் மாமன்னு சொல்லி போட்டுருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.